பெரியார் பள்ளியை பற்றி எங்களுக்கு அவர்கள் என்ன சொல்கிறார் என்பதை பற்றி நான் கருத்து சொல்ல தேவையில்லை. அரசு உதவி பெறுகிற பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் ஆங்கிலம் ஒரு வகுப்பறையிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு கட்டணங்கள் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது பல ஆண்டுகளாக. அது தேவையில்லை என்று அந்த மாணவர்களும் தமிழில் எப்படி இலவசமாக படிக்கிறார்களோ அதே போல ஒரு வகுப்பறையில் ஆங்கிலம் படித்துக் கொள்வதற்கும் அந்த மாணவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற வகையில் அந்த கட்டணத்தை நாங்கள் வாபஸ் பெற்றிருக்கிறோம். கட்டணம் செலுத்த தேவையில்லை, கட்டியவர்களுக்கு திருப்பி கொடுப்பதற்கும் அரசு உத்தரவு வழங்கியிருக்கிறது. விரைவில் இப்போது படிப்படியாக உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி கொண்டு வந்திருக்கிறோம். தொடக்கப்பள்ளியில் 2 வார காலத்திலே கொண்டு வரப்படும். இல்லை இல்லை, எங்கே குறை இருக்கிறதோ அந்த குறை இருக்கிற இடத்தில் அதிகாரிகள் கூர்ந்து கவனித்து எழுதி கொடுக்கின்றவர் தான் அந்த குறையை தவிர அதிகாரி மீது எப்படி குறை வரும்? இதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் அந்த குழுவை கண்டிருக்கிறார்கள். அந்த ஆசிரியர் தான் அந்த பொறுப்பேற்க வேண்டியதை தவிர அது அங்கே இருந்து சிடி மூலமாக நம்முடைய அரசு துறையில் இருக்கிற அச்சகத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. பாடநூல் நிறுவனத்தின் மூலமாக அது அச்சிடப்படுகிறது. தவறு எங்கே ஏற்பட்டிருக்கிறது என்று அரசு அதிகாரிகள் கூர்ந்து கவனித்து அதற்குரிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் பதிலை சொன்ன உடனேயே அதற்கு மாற்றி அமைக்கப்படும். அதே நேரத்தில் 300 என்று இருப்பதை அந்த அதிகாரிகளிடத்தில் சொன்னார்கள். 3000 என்று போடுவதற்கு ஒரு 0 கம்மியாக போட்டுவிட்டார் என்று சொல்கிறார்கள். அதையும் நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழை பொறுத்தவரையிலும் எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழியாக இருப்பது தமிழ் மொழிதான். அதை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம், மற்றவர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். இந்த அரசும் அதைத்தான் வலியுறுத்தி வருகிறது. அம்மா காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, பேரறிஞர் அண்ணா காலத்திலும் சரி, இப்போது இருக்கிற முதலமைச்சருடைய அவரும் அதைத்தான் வலியுறுத்தி வருகிறார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை இல்லை, நம்முடைய தமிழக அரசின் சார்பாக போன மாதமே 26ஆம் தேதி என்று முதலமைச்சர் அவர் தெளிவாக தன் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். பாரத பிரதமருக்கு இருமொழிக் கொள்கை தான் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1968 கொண்டு வந்த சட்டமன்றத்திலே ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட அந்த இருமொழிக் கொள்கை தான் தொடர வேண்டும். இதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். இந்த முறையில் இதிலே திருத்தங்கள் தேவையில்லை, இதையே தொடர வேண்டும் என்றுதான் முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். எங்களை பொறுத்தவரையிலும் 1லிருந்து 8 வரை எக்ஸாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சொல்றதை கேட்டுங்க, எக்ஸாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எக்ஸாமில் அனைவரும் பாஸ் செய்து கொண்டுதான் இருக்கிறது.